ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனலில் ஒரு அருமையான புலாவ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒயிட் புலாவ், அதாவது பாய் வீட்டில எல்லாம் செய்வாங்கள்ல ஒயிட் புலாவ், ரொம்ப சுவையாக பாய் வீட்டில் செய்கிற மாதிரி ரொம்ப சுவையான ஒயிட் சிக்கன் புலாவ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஒயிட் புலாவ் இது பார்த்திங்கன்னா பிரியாணி மாதிரி இருக்காது. பிரியாணிக்கு சேர்க்குற மசாலா இதெல்லாம் சேர்க்காம காரத்துக்குன்னு நம்ம எதுவும் இதுக்கு தனியாக சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகாவை தவிர. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் குக்கரில் தான் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கோல்டு வினர் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து இப்போ பட்டை கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 3 பிரியாணி இலை, 3 பட்டை, 3 ஸ்டார்ப்பு, ஒரு 5 ஏலக்காய், 5 கிராம்பு இதெல்லாம் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கலாம், 1 கப் அளவுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்குன்னு வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் பச்சை மிளகாய் வந்து இன்னும் 2 கூட கூடுதலாக சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களாம் சாப்பிடணுங்கிறதுக்காக 5 மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட 3 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அடுப்பை வந்து நல்லா ஒரு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, புதினா மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் அதனால் கொத்தமல்லி அதிகமாக சேர்க்கலை. இப்போ புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ அதையும் வந்து நல்லா வந்து எண்ணெயிலேயே வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம். இது நான் வந்து எங்கள் வீட்டு மாடில் வந்து செஞ்ச தயிர், அதனால் வந்து உங்களுக்கு தனியாக தெரியுது. கடையில் வாங்கினீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட 1/2 கிலோ சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கனை ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்லா 4-5 தண்ணீர் விட்டு நல்லா அலசிட்டு எலுமிச்சம்பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து வச்சுருந்தேன். அப்போ தான் நமக்கு அந்த சிக்கன் ஸ்மெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா அலசிட்டு வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து நல்லா தண்ணீர்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து தண்ணீர் ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. சிக்கன் சேர்த்துட்டு உடனே தண்ணீர் சேர்த்துறாமல் இதை வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே அந்த குக்கரோட மூடியை அப்படியே திருப்பி வச்சு இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் இதை வந்து நல்லா அப்படியே இந்த வேக விட்டுறணும். பாருங்கள், அந்த சிக்கனில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு தண்ணீர் எதுவும் நான் சேர்க்கவே இல்லை. அப்படியுமே எவ்வளோ தண்ணீர் இருக்குன்னு பாருங்கள். சிக்கன்லேருந்து தண்ணீர் நிறையா வரும். இப்படி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம வந்து தண்ணீர் சேர்க்க போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸால் 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இந்த கிளாஸால் 6 கிளாஸுக்கு வந்து தண்ணீர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ கிளாஸில் எடுத்தாலும் ஓகே, இல்லை ஏதாவது ஒரு பவுலில் எடுக்கிறீங்கன்னா எந்த பவுலால் எடுக்கிறீங்களோ அந்த பவுலாலே வந்து 1க்கு 2 அளவுக்கு வந்து தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 6 கிளாஸ் தண்ணீர் எடுத்துகிட்டு இப்போ வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து மறுபடியும் மூடியை வந்து திருப்பி போட்டு இந்த தண்ணீர் நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் தண்ணீர் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். பாசுமதி அரிசியோட கொஞ்சம் சின்னதாக தெரியும், ஆனால் பிரியாணி அரிசி அது எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி ரைஸ் எடுத்தாலும் அதே மாதிரி அளவுகளோட வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பிரியாணி அரிசியை நல்லா வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணீர் வடிச்சிட்டு வந்து இப்போ நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு நல்லா செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கணும். ஒரு கல் வந்து உப்பு கூட தெரியணும் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. அப்படி இருந்தால் தான் வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ செக் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் வந்து உப்பு கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா புலாவு வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம எந்த ஒரு தனியாக மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது இப்போ வந்து அரிசியை சேர்த்துட்டு நான் உடனே மூடி வைக்காமல் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வந்து வேக விட்டுறணும். கொஞ்சமாக கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 5 to ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறணும். மூடி சேர்க்காமே அப்படியே நல்லா வெந்து உங்களுக்கு தண்ணீர்லாம் கொஞ்சம் வற்றி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா இந்த வெந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அரிசி மேலே தெரியணும். அந்த நேரத்தில் நம்ம மூடி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து விசில் எடுத்துகிட்டு மூடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருந்துட்டே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். விசில் வர வேண்டியதில்லை, ஆனால் சிம்மில் அப்படியே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இதோட அந்த விசில் எல்லாம் நல்லா அதுவாகவே அடங்கணும். நம்ம எடுத்து விடாமல் அதுவாகவே அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ நல்லா எல்லாமே அதுவாக அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ரைஸை பாருங்கள் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போதுமே பிரியாணி மாதிரியே செஞ்சு பார்க்காம இந்த மாதிரி ஒரு டைம் வந்து பாய் வீட்டில் செய்கிற மாதிரி ஒயிட் புலாவை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி பிரியாணி. அப்படியே அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் உடனே எடுத்து நம்ம ஸ்டீம்லாம் அடங்கினதுக்கப்புறமும் உடனே டக்குன்னு எடுத்து ஓவராகவும் கிண்டி விட்டுறக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க. ரொம்பவும் போட்டு கிளறி விட்டோம்னா அப்படியே குழஞ்ச மாதிரி போயிடும். கொஞ்ச நேரம் அப்படியே காற்று போக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளறி விட்டோம்னா ரொம்ப சூப்பரான ஒயிட் புலாவ், சிக்கன் ஒயிட் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கூட நம்ம வந்து கிரேவி, சிக்கன் கிரேவியெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து சிக்கன் 65 வச்சு இன்றைக்கி வந்து சாப்பிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சில குழந்தைங்களாம் வந்து ரொம்ப காரம் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. என் பையன்லாம் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்தா சாப்பிட மாட்டான். இந்த ஒயிட் புலாவை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் என்னோடய சின்ன பையன்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.